ஹாய் கைஸ். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஒரு லூடோ ஆப் வெப்சைட் டெவலப்மெண்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா எங்களோட கிளைண்ட்டுக்காக பண்ணியிருக்க டெமோ. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 2 பிளேயர் 4 பிளேயர் அண்ட் குயிக் லூடோ இந்த மாதிரி சொல்லிட்டு 4 இது வந்துடும், 4 டைப்பில் வந்துடும். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரூம் மேட்ச் வேணும், ஃப்ரெண்ட்ஸ் கூட மாற்றி ப்ளே பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் வேணும் பண்ணணும் அப்படின்னா கூட நம்ம அந்த இடத்துல எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி கொண்டு வந்துக்கலாம். ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என்னென்ன ஆப்ஷன்ஸ் வரும்னா ஷேர்ஸ் ஆப்ஷன் எல்லாமே வந்துடும். ஸோ இப்போ நம்ம ரெஃபர் கமிஷன் செட் பண்ணிக்கலாம். ரெஃபர் கமிஷன் ₹50 இல்லை ₹100 நம்ம ரெஃபர் கமிஷன் வச்சுக்கலாம். ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்கிட்ட கேட்ட கொஷின் லூடோ இந்தியாவில் லீகலா அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிங்கன்னா லூடோ கேம்ஸ் நிறைய இருக்கும். ஸோ இந்த கான்செப்ட்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா காயின்ஸ் பேஸில் கொண்டு போயிடுவாங்க. ஓகேங்களா, நம்ம டேரெக்டாக ஒருத்தங்கள்ட்ட பேமெண்ட் வாங்குறது இல்லை வித்ரா கொடுக்குறது இந்தியாவில் இல்லீகல். ஸோ அதனால் நம்ம பார்த்தீங்கன்னா காயின்ஸாக பர்ச்சேஸ் பண்ணி அவங்க அந்த காயின்ஸை வச்சு ப்ளே பண்ணுற மாதிரி அந்த காயின்ஸை கன்வெர்ட் பண்ணி வித்ரா பண்ணிக்கிற மாதிரி தான் சிஸ்டம் இருக்குது. ஓகேங்களா, இப்போ நான் டெபாசிட் கொடுக்குறோம் அப்படின்னா அவங்க அமௌண்ட் என்டர் பண்ணிட்டு யூபிஐ பே, இது ஒரு மேனுவல் பே, இல்லை உங்களுக்கு ரேசர் பே கேட்வே வேணும், இல்லை கேஷ் ஃப்ரீ கேட்வே வேணும், எல்லாமே எனக்கு ஃபுல்லாக ஆட்டோமேட்டிக்காக நடக்கணும் அப்படின்னா கூட நம்ம அப்படியே செட் பண்ணிக்கலாம். இப்போ ஓகே, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டெபாசிட் டேரெக்டாக பண்ணிவிடுவாங்க. அதே மாதிரி வித்ராவும் பார்த்திங்கன்னா அவங்க யூபிஐ கொடுத்தும் வித்ரா பண்ணிக்கலாம், இல்லை பேடிஎம் நம்பர் கொடுத்தும் வித்ரா பண்ணிக்கலாம், இல்லைனா பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் கொடுத்தும் வித்ரா பண்ணிக்கலாம். ஸோ இந்த வித்ராவும் பார்த்திங்கன்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக போகணும், நான் எதுவுமே ஒர்க் பண்ணக்கூடாது. இந்த கம்ப்ளீட்லி இந்த லூடோ கேம் பார்த்திங்கன்னா பெருசாக நமக்கு ஆல் நிறைய பேர் வேணும் ரன் பண்ணுறதுக்கு அப்படிலாம் கிடையாது. ஸோ ஒருத்தர் இருந்தாலே போதும், கஸ்டமர் கேராக ஒர்க் பண்ணாலே போதும், நம்ம வித்ராவும் ஆட்டோமேட்டிக்காக போய்டும், டெபாசிட்டும் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ அந்த மாதிரி நம்ம செட் பண்ணிட்டோம்னா வேலையை முடிஞ்சு கேட்வே வச்சு. ஸோ ஓகே, இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த வித்ரா ஹிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வித்ரா ஹிஸ்ட்ரி எல்லாமே வந்துடும். எவ்வளோ வித்ரா பண்ணி அந்த ஒவ்வொரு பிளேயரும் எவ்வளோ வித்ரா பண்ணியிருக்காங்கன்னு லிஸ்ட் எல்லாமே இந்த இடத்துல வந்துடும். அந்த ட்ரான்சாக்ஷன் ஐடி எல்லாமே காண்டாக்ட் வந்துடும். சப்போஸ் வித்ரா வரலனாலும் காண்டாக்ட் சப்போர்ட் நம்ம இந்த இடத்துல நான் டேரெக்டாக உங்களை காண்டாக்ட் பண்ணுறமே வச்சுக்கலாம். ஸோ அப்படின்னா ஒரே ஒரு ஆள் மட்டும் இந்த லூடோ கேமை ஈஸியாக மெயின்டைன் பண்ணலாம். ஸோ அடுத்து செட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த கேம் பார்த்தீங்கன்னா சவுண்டு வரும், நம்ம வேணுனாலும் ஆஃப் பண்ணிக்கலாம். ஓகே, அது இல்லாமல் டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் சொல்லிட்டு எல்லாமே வந்துடும். லீடர் டேஷ்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்துடும். ஸோ இது இப்போ நான் லூடோ கேமை ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இப்போ நான் 2 பிளேயர் கொடுக்குறேன். நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா நான் இந்த இது ஃபுல்லாகவே காயின்ஸ் பேஸில் பண்ணியிருக்குது. இப்போ நீங்கள் வின் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ காயின்ஸ் வரும் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லா கான்செப்ட்டுமே இருக்கும். ஸோ அந்த காயின்ஸை அவங்க வித்ரா எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். அவைலபிள் பேலன்ஸில் ஷோ ஆகும். ஓகே ஓகே, ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவைலபிள் பேலன்ஸில் ஷோ ஆகும் ₹100 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேட்டா வித்ரா பண்ணிக்கலாம். அதுவும் இல்லாமல் மெயின் என்னென்னா இதில் ஆட்சென்ஸ் கொடுத்து இந்த மாதிரி நம்ம ஆட் ரன் பண்ணுறப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதுலேருந்தும் சம் டைப் ஆஃப் கமிஷன் உங்களுக்கு கிடச்சிட்டே இருக்கும். அப்படி நம்ம வைக்கலாம். ஸோ இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இது ஓகே, இதோட லூடோ கேமை நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இப்போது வின் கொடுத்துறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா பாட் கூட ஃபுல் அண்ட் ஃபுல்லி ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லைனா நான் சொன்ன மாதிரி ரூம் மேட்ச் மாதிரி க்ரியேட் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் கூடயே ப்ளே பண்ணி நம்ம அப்படியே கொண்டு போகலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி கனெக்ட் ஆகிடும். இப்போ உள்ளார வந்தோடனே பார்த்தீங்கன்னா கேம் இப்படி தான் ஓடும். ஸோ இதில் இது பார்த்தீங்கன்னா இது நம்பர். ஓகேங்களா, இது நம்பர். இந்த சைடு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் கூட ப்ளே பண்ணுற மாதிரி. ஸோ இப்போ நான் டைஸ் இது பண்ணுறேன். ஸோ கேம் பார்த்தீங்கன்னா பக்காவாக ஒர்க் ஆகும், எந்த ஒரு பக்குமே இல்லாமல் பக்காவாக சூப்பராக ஒர்க் ஆகும். ஸோ இந்த ஆப்பை நீங்கள் ப்ளே ஸ்டோர்லேயே லான்ச் பண்ணிக்கலாம். நீங்கள் உங்கள் நேமில் போட்டு நீங்கள் ஒரு ஆப் க்ரியேட் பண்ணிட்டு நீங்கள் ப்ளே ஸ்டோர்லேயே லான்ச் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே, இப்போ நான் இந்த ஆப்பை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான அட்மின் பேனல் ஷோ பண்ணுறேன். கைஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான அட்மின் லாகின். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதான் மெயின் டேஷ்போர்ட்டு. ஸோ இதில் லைவ் மேட்சஸ் என்னென்ன இருக்குது எல்லாமே நம்ம இது பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி எவ்வளோ பிளேயர்ஸ் இருக்காங்க, அந்த ஓனரோட இன்கம் எவ்வளோ, ஸோ அப்படிங்கிறது எல்லாமே வந்துடும். ஸோ ஆக்சுவலி என்னென்னா மெயின் திங், இப்போ இது கம்ப்ளீட்டாக ஒரு சாஃப்ட்வேர். ஓகேங்களா, ஸோ அந்த சாஃப்ட்வேர் உங்களுக்கு ப்ராஃபிட்டை தான் டெய்லியுமே எடுத்து கொடுக்குமே தவிர்த்து உங்களுக்கு லாஸ் ஆகாது. ஏன்னா அப்படி தான் அந்த சாஃப்ட்வேரை பில்ட் பண்ணியிருக்கிறது. ஸோ இதில் எவ்வளோ அந்த டோட்டல் யூசர்ஸோட வேட்டில் எவ்வளோ அமௌண்ட் இருக்குது, எவ்வளோ இன்றைக்கி வின் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற அமௌண்ட் எல்லாமே அந்த இடத்துல வந்துடும். அதேமாதிரி ட்ரான்சாக்ஷன் எவ்வளோ நடந்திருக்கு, எவ்வளோ வித்ரா போயிருக்கு, எவ்வளோ எல்லாமே கம்ப்ளீட்டாக அந்த இடத்துல வந்துடும். ஸோ டோட்டல் பாட் எவ்வளோ வின் பண்ணியிருக்கு, பாட் எவ்வளோ ப்ராஃபிட் பார்த்துருக்கு அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாக ஒரு பாட்டை வச்சு ரன் பண்ணுற ஒரு இது. ஸோ ஓனருக்கு மேக்ஸிமம் ப்ராஃபிட் தான் எடுத்து கொடுக்கும். ஓகேங்களா, ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பிளேயர்ஸோட லிஸ்ட் எல்லாமே வந்துடும், பாட் ஹிஸ்ட்ரி வந்துடும். அது இல்லாமல் வித்ரா ரிக்வஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இந்த இடத்துல வந்துடும். இப்போ நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அவங்களோட பிளேயரோட ஐடி வந்துடும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவங்க அமௌண்ட்டு இது நம்ம இப்போதைக்கு மேனுவலாக வச்சுருக்கோம். நமக்கு வேணும்னா நம்ம கேட் வேலையும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா கேம் செட்டிங்ஸ்குள்ளே போகிறேன். ஸோ இந்த இடத்துல நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா
உங்களுக்கு வந்துட்டு வெப்சைட்டோட யூஆர்எல் அது எல்லாமே வெப்சைட் நேம் நீங்களே சேஞ்ச் பண்ணுற மாதிரி எல்லாமே இந்த இடத்துல வந்துடும். கான்ஃபிகரேஷன் எல்லாமே இந்த இடத்துல வந்துடும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். கீழே நான் சொன்ன மாதிரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா யூபிஐ ஐடி நீங்களே வந்து அட்மின் லாகினில் அப்பப்போ வேணுங்க உங்களோட யூபிஐ நீங்களே சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா பேமெண்ட் கேட்வேயோட ஏபிஐ கீ வந்து மாற்றிக்கலாம். ஸோ இந்த இடத்துல நீங்கள் வந்து ஏபிஐ கீ வந்து நீங்களே சேஞ்ச் பண்ணிட்டு இப்போ சப்போஸ் உங்களோட ராசர் பேயோட கேட்வேயோட ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளமாக இருக்குன்னா நீங்கள் வேறு ஒரு அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்களே டக்குன்னு வந்து மாற்றிக்கலாம். ஸோ இந்த மாதிரி எல்லா ஆப்ஷன்ஸுமே இருக்குது. ஸோ அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா வேறு என்னென்னா அக்கௌண்ட் செட்டிங்ஸ்குள்ளே போகிறேன். அந்த அக்கௌண்ட் செட்டிங்ஸில் வந்துட்டு உங்களோட அந்த யூசர் நேமோ இல்லைனா வந்து இமெயில் ஐடி சேஞ்ச் பண்ணுறது எல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம். அதே மாதிரி ஸோ அதுவும் இல்லாமல் இந்த இடத்துல வந்து ட்ரான்சாக்ஷன்ஸ் மானிட்டர் பண்ணுறது, கேம் செட்டிங்ஸ் சொல்லிட்டு கம்ப்ளீட்டாக நீங்கள் வந்து இந்த லூடோ ஆப்பை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லி நீங்களே வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். நான் சொன்ன மாதிரி ஒருத்தர் வந்து இருந்தாலே போதும், இது வந்து ஃபுல்லாகவே ஹேண்டில் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி லூடோ ஆப் பண்ணணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட காண்டாக்ட் இருக்குது, மறக்காமல் காண்டாக்ட் பண்ணுங்கள்.